இந்த இனிய காலை பொழுதில் எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கு என்னுடைய வணக்கமும், இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவரையும், வந்து வாழ்த்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வருக வருக என்று நான் வரவேற்று, குறிப்பாக நான் இவ்வளவு காலங்களில் நானும் கதை டிஸ்கஷனில் எல்லா லைன்லையும் ராதாரவி மூலமாக தான் நான் வந்து ராஜகிரணை நான் போய் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. 10 ஆண்டுகள் அவர் கூட நான் டிஸ்கஷனில் இருந்தேன். பல கதைகள், என்னுடைய கதைகள் எல்லா பேருக்கும் போயிருக்கு, அதை நான் சொல்ல விரும்பலை. நான் இந்த நிலையில் இப்போது நான் கூப்பிடும் போது ரவிக்குமார், தேனப்பன், ராதாரவி இவர்களெல்லாம் வருகிறார்கள் என்றால் என்னாலேயே நம்ப முடியல. அப்படி ஒரு உணர்வு. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். அது போக இப்போது சொல்லுகிறேன், முதலில் கோட்டா சீனிவாசனோட ஒரு படம் வில்லனா, அவர் வில்லன் கிடையாது, நான் தான் வில்லனா பண்ண போனேன். அப்ப சுகுமார் வந்து அங்க ஃபைனான்ஸ் பண்ண வந்திருந்தார். அப்ப கதை எப்படி இருக்கணும்ன்ற விஷயத்துக்கு சும்மா உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போகும்போது கதை பேசினேன். அப்பவே என்ன பண்ணாரு, நீங்க தான் டைரக்டர், நீங்க தான் இது பண்ண வேணாங்க, நான் கதை திரைக்கதை யோசனத்தோடு இருக்கேன், ஏதாவது ஒரு நல்ல டைரக்டர் என்ன போடுங்க அப்படின்ற விஷயம் சொல்ல. இல்லைங்க, நீங்க அந்த ஃபீல் இருக்கு, எல்லாமே இருக்கு, நீங்க தான் பண்ணணுன்ற விஷயத்த சொன்னார். நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, கதைக்களங்கள் வந்து நல்லா இருக்கணும்ன்றது, கதை நல்லா இருந்தால் யார் நடிச்சாலும் ஓடும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த படத்தில் தம்பி சபேஷ் முரளிகிட்ட போய் நான் சாங் கேட்கும்போது 3 காலகட்டம் தம்பி, 68, 88, அப்புறம் அடுத்து வந்து 2013 சொன்னேன். அப்போ அவர் ஒரு 68க்கு ஒரு டியூன் போட்டார். அங்கே நான் மெண்டல் ஆயிட்டேன். ஒரே செகண்ட்ல ஓகே பண்றாரு. அந்த சாங்ல என்னன்னா, அதுலதான் வரி, அதுல நான் எழுதின அந்த சாங்க, மாறி மாறி கட்டி வச்ச வாசம் உள்ள கதம்பம், என் மாம மாற உனக்கு எனக்கும் தொட்டு பேசா விரதம், என் இடைய தொட்டு பாரு அதில் இருக்குது சுகநூறு, என் இதழ கேட்டுக்கிட்டே வந்தா கிடைக்கும் பழச்சாரு, நான் முந்தா நாள் ஆளான பொண்ணு. இந்த சாங்கு அப்பவே இது பண்ண. அது மாதிரி இரவு சூரியன், அது மாதிரி நம்ம கவிஞர் முத்துரையான ஒரு 3 சாங்கு, இறைவனை தொழும் போது ஐ பீச்சில் தான் பாடி இறைவனை மேலே இருக்காருன்னா, அது மாதிரி காதலும் தெய்வீகமானது. அந்த மாதிரி ஒரு சாங், ஒரு லவ் சாங் போட்டிருந்தாரு. ஐயோ, நான் என்ன சொல்றது, அந்த மாதிரி இருந்தது. இந்த படத்துல தம்பி கனல் கண்ணனை நான் போய் சந்திச்சு பண்ணும்போது, விசுவாசம் என்றால் விசுவாசம், சுவாசம் இல்லாதவர்கள்லாம் விசுவாசம் கிடையாது. கனல் கண்ணன் சொன்ன, என்ன நான் பண்ணித்தரேனே. அப்படி வந்து திண்டுக்கல்ல முதல் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சு, எனக்கு அரிய நான் ரொம்ப நேசிச்சது என்னன்னா, ஓவரான மஞ்சக்காமல அந்த ஃபைட்ல அந்த தம்பி பண்ண விதத்தை பார்க்கும்போது நிச்சயமா இவர் பெரிய லைஃப் ஆக்ஷன் ஹீரோவை வந்தே தீர்வாரு. அது யாரும் மாற்றமே கிடையாது, அதுல கொஞ்சம் கூட இதே கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு தம்பி ராமையா எல்லாமே இங்க நடித்த கலைஞர்கள் அனைவருமே நான் கேட்ட உடனே எல்லா பேரும் வந்தாங்கன்னா, அதுதான் நான் அவங்க மேல நான் வச்சிருக்கிற மரியாதை. விஜய் சுகுமார் ஒரு 70 நெருங்கிட்டு இருக்கிறவனுக்கு எனக்கு டைரக்ஷனா கொடுக்குறாருன்னா எப்படி நான் மறக்க முடியும்? என்னுடைய வயசு, என்னுடைய அனுபவம் நீ பண்ணுவியா? அதுக்காக எந்த காலத்தில் அவரு, ஆண்டனி, ராஜேந்திரன் இவங்கெல்லாம் நிச்சயமா மறக்க மாட்டேன். அது போக இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா, இந்த படத்தின் மூலமாக ஓ கருப்பு, பிஏ, கொந்தளிப்பு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய படம். அந்த படம் இதுவரைக்கும் ஆக்ஷன்ல வந்து, நான் வேணும்னே சொல்றேன், ஹெட் வெயிட்டாவே சொல்றேன், கதை காலத்துல அந்த ஆக்ஷன்ல இதுவரைக்கும் அந்த கரு மாதிரி இந்த 50 ஆண்டுகள்ல வரல. அதை நான் படத்தை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு நான் சொல்றேன், அந்த கம்பெனியை கிடைச்சதுக்கு காரணம் விஜய் சுகுமார் தான். அது தீபாவளி கழிச்சு ஷூட்டிங் போறேன். நான் மீண்டும் உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை, யாராவது விட்டு இருந்தேன்னா மன்னிச்சுங்க. எல்லா பேருமே நல்லா இருக்கணும், வாழணும். அங்க வந்தவங்க அனைவரையும் என்னுடைய பாதம் விட்டு வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.